மல்லி தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லி எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். மல்லி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மல்லியோட கலர் பார்த்திங்கன்னா மைல்டாக மாறி இருக்கணும். அந்தளவுக்கு இந்த மல்லியை வந்து பொறுமையாக வறுத்து விடணும். கூடவே வந்து வரமிளகாயை சேர்த்து வறுத்து விடணும். இங்கே பாருங்கள், நான் வறுத்து விட்டுருக்கேன். மல்லியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லேசாக வந்து கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வரும்போது நம்ம இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா சூடு கம்ப்ளீட்டாக குறையட்டும். அது வரைக்கும் நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம எடுத்துருக்கிற இந்த மல்லிக்கு தகுந்த போல் இதில் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், பெல்லாரி வெங்காயம் எடுத்து பெருசாக கட் பண்ணி இது உள்ளே சேர்த்துலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு லைட்டாக ஒரு கலர் மாறுற வரைக்கும், கண்ணாடி பாதம் வரக்கூடாது, லைட்டாக ஒரு கலர் மாறணும், அது வரைக்கும் வந்து நம்ம வதக்கி விட்டுக்கணும். சட்னிக்கு நான் அரைக்கிற வெங்காயம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்லா வதங்கி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நான் ஓரளவுக்கு வதக்கி விட்டுருக்கிறேன். அடுத்து இதில் நல்லா பழுத்த தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து அதுவும் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வரணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பங்கு அளவுக்கு வதங்கி இருக்குது. இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா அந்த மேல் தோல் சுருங்கி உள்ளே இருக்கிற சதை பகுதி ஓரளவுக்கு குழஞ்சி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கணும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அந்த தக்காளியோட மேல் தோல் சுருங்கி இருக்குது பாருங்கள். அந்த உள்ளே இருக்கிற தக்காளி பழமும் நல்லா குழவாக வதங்கி வந்திருக்குது. வெங்காயமும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக வதங்கி இருக்குது. அந்த வெங்காயத்தோட வதக்கும் போது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், வெங்காயம் முழுமையாக வதக்கி இருக்கக்கூடாது. இப்போ இந்தளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம லேசாக வறுத்து வச்சுருக்கிற மல்லியும் மிளகாயும் இது கூட சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடணும். நல்லா ஆறினதும் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து மல்லி பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக அரைச்சிருக்கணும். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா விழுதாக இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பொதுவாக இந்த மல்லி சட்னிக்கு பார்த்திங்கன்னா புளி சேர்க்காமல் அரைச்சோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். புளி சேர்த்தா புளிப்பு சுவை தான் வந்து அதிகமாக தெரியும். இப்படி அரைக்கும் போது மல்லியோடைய வாசனையும் தக்காளி பழத்தோடைய புளிப்பும் வெங்காயத்தோட மைல்டாக இருக்கிற இனிப்பு சுவையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் கருவேப்பிலை போட்டு இந்த தாளிப்பை வந்து இந்த சட்னியில் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்ற ரொம்ப ருசியான இந்த மல்லி சட்னி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும்.